நன்றினாச்சாம். வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, முன்னும் பின்னும் என்னை நெருக்கி சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேயா. முன்னும் பின்னும் என்னை நெருக்கி சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். உன் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றேன். அம்மே, உன் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றேன். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. அருவை உன் கண்கள் கண்டன, மறைவாய் கவனித்து காத்திருக்கின்றேன். கருவை உன் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க உருவமாய் உருவாக்கிறீர். அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கிறீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, பவரே, காண்பவரே, தினம் காப்பவரே.
உன்னுடைய தீர்மானம் என்ன? அந்த தீர்மானம் நடப்பதற்கு நான் என்ன செய்யணும்? எதை அர்ப்பணிக்கணும்? எல்லாவற்றிலும் அறிந்திருக்கிறேன். ஓ ராமாலாதிஷேரே காணாம கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்தின் வாக்கு தத்தம், இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன். கரங்களை தட்டுங்களே. இதுக்கு மேலே என்ன ஒரு வார்த்தை வேணும்? எதை குறித்து பயம்? வாழ்க்கையை குறித்தா? பிரச்சனையை குறித்தா? கவலையை குறித்தா? பாரமா? கைவிடப்பட்ட சூழ்நிலையா? எது? பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். யார் சொல்ல முடியும் இந்த உலகத்திலே? யாராவது ஒன்று பார்த்து சொல்ல முடியும்? மகளே நீ என்னுடையவள், நீ பயப்படாதே. யாராவது சொல்ல முடியுமா? மகனே நீ பயப்படாதே, நீ என்னுடையவன். யாராவது அவ்வளோ தைரியம் இருக்கா சொல்வதற்கு? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் யாருக்கு எந்த வேளையிலே எதை செய்ய வேண்டும். ஒருவேளை சத்துரு வந்து இந்த நாட்களில் பயங்கரமான போராட்டத்தை கொண்டு வரலாம். உண்மையிலே அவன் வைத்திருக்கிற தீர்மானம் வேறு, கர்த்தர் வைத்திருக்கிற தீர்மானம் வேறு. அவன் வைத்திருக்கிற தீர்மானம் செல்லா காசுக்கு உதவாது. ஒரே ராத்திரியிலே 1000 ரூபாய் எப்படி செல்லா காசை போச்சோ அதுவும் அப்படிதான் போகும். அதுதான் சத்துருடைய காரியம். ஆனால் கர்த்தர் உன்னை கையில் எடுப்பார்னு என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரே இரவிலே உன் சூழ்நிலை மாறும். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்காருவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. Thank you Jesus. Amen. Hallelujah. இந்த நாளிலும் கூட வர வேண்டிய ஆத்துமாக்களை தேவன் கர்த்தர் தூரிதமாய் கொண்டு வாருமாப்பா. தேவரே, வழி தப்பி போய்விடக்கூடாது ஆண்டவரே. சத்துருவானவன் எழும்பி கிரியை செய்யக்கூடாது. பிள்ளைகளை கொண்டு வாங்க, சீக்கிரமாக கொண்டு வாங்க, தூரிதமாய் கொண்டு வாங்க, தடைகளை நீக்கி போடுங்கப்பா. புதிய காரியங்களை தொடர்ந்து செய்ய கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்முடைய தாயின் கரு உருவாவதற்கு முன்பாகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேங்க? கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த காலத்தை எப்படி அந்த கரு உருவாகுதுன்னா தெரியாது. ஆனால் இன்னைக்கு பாருங்களேன், அந்த கரு உருவாவது முதற்கொண்டு அதன் எலும்புகள் எப்படி உருவாகிறது, அது எப்படி அதுக்கு கரங்களும் கால்களும் கண்களும் எப்படி ஒரு நல்லத்தை நம்ம பார்க்குறோமா இல்லையா? இன்னைக்கு ஸ்கேன் மூலமாக ஆனா பெண்ணான்னு கூட தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். யோசிச்சு பார்த்ததால யாரால முடியும்? ஹல்லேலூயா. யார் எதெல்லாம் செய்யறது? எனக்கு அப்படிதானே உன்னையும் என்னையும் கர்த்தர் தாயின் கருவிலே தெரிந்து கொண்டார். யோசித்து பாருங்க. 13 பிள்ளைகளிலே 7வது மகள் எனக்கு வேண்டுமென்று சொன்னாரு. யோசிச்சு பாருங்க. அந்த 7வது மகள் வழி தப்பி போனவள் தானே, உலகத்தின் பின்னே ஓடினவள் தானே. யோசித்து பாருங்கள். தேவன் தனக்கு வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அதற்காக நம்மளே ஓடணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை என் பேச்சோடு நினைத்திருந்தா என்றைக்கு ஒரு வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு என்ன பண்ணியிருக்கலாம்? கான்வென்ட்டில் ஏதாவது ஒரு விளக்கை தொடச்சிக்கிட்டு பூ அலங்காரத்தை செய்து கொண்டு இல்லை ஏதாவது ஒரு டீச்சர் உத்தியோகத்தை செய்து கொண்டு நான் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய தீர்மானம் அதுவல்ல. அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும், அவருக்காக ஓட வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்தார், ஆசீர்வதித்தார். என் தாயின் கரு உருவாவதற்கு முன்பாகவே தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா.
என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையில் இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் மாத்திரமே இவ்விடத்தில் மகிமைப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். தாயின் கருவிலே உருவான நாள் முதற்கொண்டு இம்மட்டுமா யோசிச்சு பாருங்க. கொரோனா வந்தது, சுனாமி வந்தது, கொத்து கொத்தா அள்ளிட்டு போச்சு. ஆனா இன்னைக்கு பாருங்க, மொச்சக்கொட்டை மாறி இல்லை, தண்ணியில் ஊற வச்ச மொச்சக்கொட்டை எப்படி இருக்கும்? ஊறி போய் நல்லா புஷ்டியா இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறோமா இல்லையா? எத்தனை மரணத்தை பார்த்தோம், எத்தனை பிரச்சனையை பார்த்தோம், எத்தனை அள்ளி கொண்டு போனதை பார்த்தோம். இன்னைக்கும் கர்த்தராதிலே சொன்ன ஒரே வார்த்தை, ஓரிடத்தில் நின்று இந்த உலகத்திலே சம்பவிக்க போகிற காரியங்களை எல்லாம் உங்கள் கண்களால் காண்பீர்கள் என்று சொன்ன. யோசிச்சு பாருங்க. ஆதியில நம்ம அம்மா பார்க்கல, அப்பா பார்க்கல, தாத்தா பார்க்கல, பாட்டி பார்க்கல, பாட்டம் பார்க்கல. ஆனால் நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பார்க்குறோமா இல்லையா? டிவி மூலமா. எப்படி வந்தது டிவி? கர்த்தருடைய வார்த்தை. ஓரிடத்தில் நீங்க நிற்பீங்க. இந்த உலகத்திலே சம்பவிக்க போகிற காரியங்களை எல்லாம் உங்கள் கண்கள் காணும் என்று சொன்னான். அப்போ நீங்களும் நானும் பாக்கியவான்கள். யார்? நம்ம யாரு? அவங்க பார்த்தாங்களா? தாத்தா பார்த்தாரா? பாட்டி பார்த்தாங்களா? முன்னோர்கள் பார்த்தாங்களா? இல்லை. இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்திலே நம்ம சம்பவிக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் காண கர்த்தர் நமக்கு, நம் கண்களுக்கு கிருபை தந்தாரே. யோசிச்சு பாருங்க. சவுதி அரேபியால குண்டு போட்டுன்னா இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. என் பிள்ளைங்களை கேட்குறம்மா, பயங்கரமாக டிவி நியூஸ் வருதே, எப்படிம்மா இருக்கிறீங்க? ஒன்றும் இல்லை மம்மி, நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தர் இந்த மாதம் வாக்கு தத்தம் பண்ணினார். போர் நடந்து எத்தனை நாள் ஆகுது? என்னையோட 15 நாளா? எத்தனை நாள் ஆச்சு? 12 நாட்கள் ஆகுற. 19 நாட்கள் பாரு, எனக்கு தெரியல, 19 நாட்கள் ஆகிறார். ஆனால் தேவன் இந்த வார்த்தைகளை சொன்ன பிறகு பாருங்களா, அவங்க சொல்கிறாங்க, ஒன்றும் தெரியலம்மா, குண்டு போடுறேன்னு தான் சொல்கிறாங்க, அது எங்கே விழுது என்ன விழுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன சொல்லுது? உன்னை உருவாக்கினவர்கள் கர்த்தர் சொல்லுகிற, அது பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தே,
நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து சொன்னா கர்த்தருடையவன் சொல்லுங்க. நான் கர்த்தரை உடையவன், நான் கர்த்தரை உடையவள். எனக்கு விரோதமா 1000 பிரச்சனைகள் எழும்பினாலும் என் தேவன் என் பட்சத்தில் இருக்கிற. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆகையினாலே வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் வேதம் சொல்லுங்க ஆம் என்றும் ஆமென் என்றுமா இருக்கிறதா. அது விசுவாசிக்கிறவனுக்கு தான் நடக்கும். வாக்கு தத்தம் கொடுத்தாச்சு, ஆனா நீ நம்புனா நடக்கும், நீ விசுவாசிச்சா நடக்கும். இந்த நாள்ல ஒரு சகோதரியை குறித்து ரொம்ப நான் கவலைப்பட்டேன். ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோனை காணோம், ஃபோனை தேடி பார்க்குறேன், ஃபோனை காணோம். சொன்னப்பா கொஞ்சம் விசாரிச்சாவே எனக்கு சொல்லு. எனக்கு இதை இப்போ தான் வந்து உட்காந்துருக்காங்க. ஹல்லேலூயா. ஆகவே சில காரியங்களை பார்க்கும்போது சில வேளைகளிலே சிலரை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆகவே எதை குறித்து நீ என்ன பண்ணாத, பயப்பட. ரோமருக்கு எழுதின சுவிசேஷம் ரோமர் 4ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிக்க கேட்பார். ரோமர், ஹல்லேலூயா, ரோமர் 19-20 எடுத்துங்க, வாசிங்கம்மா. அவன் விசுவாசத்திலே தொடர்ந்து வாசி. ஆமென். அவ்விசுவாசமாய் இல்லாமல் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை என்ன பண்ணினா மகிமைப்படுத்தி விசுவாசத்தினாலே வல்லவனானான். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் ஆபிரகாமுக்கு விசுவாசத்தின் தகப்பன் என்று ஒரு பெயர் சூட்டப்பட்டு இருக்கிறது? அவன் விசுவாசத்தினாலே வல்லமை உள்ளவனானான். நம்ம விசுவாசிக்கிறோமா? வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா? நீ வீடு கட்டுவாய், உனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குற, உன் சூழ்நிலை மாறும், உன் பிரச்சனை இந்த வெளில கொடுப்பேன், உன் இருண்ட வாழ்க்கையிலேருந்து உன்னை வெளியே கொண்டு வாக்குத்தத்தம் தான் அதுவும் கூட. உன் இருளான வாழ்க்கையிலிருந்து உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன், இந்த உலகத்துக்கு உன்னை காட்டுவேன், உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வேன், அதிசயங்களை காண பண்ணுவேன், திருமணத்துக்கு விரோதமாக இருக்க தடைகளை நிர்மூலமாக்குவேன், குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன். முடிவே இல்லை வாக்கு தத்தங்களுக்கு. ஹல்லேலூயா. 90 வயதான ஆபிரகாமுக்கும் யோசிச்சு பாருங்க, வயது சென்ற சாராள் எல்லாமே நின்று போச்சு, எல்லாம் நின்று போச்சு. பெண்களுக்கு உண்டான வழிபாடு நின்று போயிடுச்சு. எப்படி குழந்தை பிறக்கும்? இன்னைக்கு அநேகர் கேட்குறாங்க, ஏம்மா வழியே இல்லை, ஆனால் ஆண்டவர் உங்கள் மூலமாக பேசுகிறது எப்படி நடக்கும்? இதுவரைக்கும் எப்படி நடந்தது அப்படிதான் இதுவும் நடக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ நம்பு. காணக்கூடாதவைகளை கூட நீ நம்பு, நீ விசுவாசி, அப்பொழுது தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார்? இல்லையா? கர்த்தர் சொல்லிட்டானா அதுக்கு அப்பீலே கிடையாதுமா. விசுவாசிக்கிறவன் பெற்றுக்கொள்ளுங்க, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவன் நிச்சயமாக பெற்றுக்கொள்வான். அதை தான் வேதம் சொல்லுது. தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை குறித்து அவன் சொன்ன, உன் சந்ததி இவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் என்று சொல்லி. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பயங்கரமான போராட்டங்கள் வந்தது. தன் மனைவி அநேக காரியங்களில் அவள் பொறுத்திருக்கவில்லை, அவள் பொறுக்கலை. சில காரியங்களிலே அவள் வித்தியாசமாய் முடிவெடுத்தாள். ஆனாலும் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறின பொழுது இன்றைக்கு
ஈசாக்கின் மூலமாய் அவன் சந்ததி இந்த உலகத்திலே நிரம்பி வழிந்து கொண்டு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். ஆக எபிரேயர் 11:1 வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுபவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. இது எதை குறிக்க தெரியுமா? நடக்க ஏதுவாய் இல்லாத சம்பவங்கள். நடக்க ஏதுவாய் இருக்காது. அங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இருக்காது. ஆனா கர்த்தர் சொல்லுவா, உனக்கு காரை கொடுப்பேன். சாப்பாட்டுக்கே வழி இல்லை, காரா. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, இதுதான் விசுவாசம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதியில கர்த்தருக்கென்று ஒரு காணிக்கை போட கூட காசு இல்லை. ஆனா கர்த்தருடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? ஐகான் கொடுப்பேன்னார், வாக்குத்தத்தம் பண்ணார். உண்மைதான். அப்ப நான் நினைக்கிறேன், வேலையும் இல்லை, அந்த 2 வீலர் 2 2 வீலர் எடுத்துக்கொண்டு 2 பிள்ளைகள் ஒரு 2 வீலர், நாங்கள் ஒரு 2 வீலரில் தான் சர்ச்சுக்கு போகிறோம். ஏதுவா இல்லை, ஏதுவா இல்லை. ஆனால் நம்பிக்கை இருந்தது, கர்த்தர் எனக்கு செய்வார். ஆனால் கர்த்தருக்கு கொடுப்பதற்கு கூட ஒரு காணிக்கை என்னிடத்துல இல்லை. ஏஜி சபையில் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். பெர்னார்ட் பிளஸிங் வரார் மேலே. பில்டிங் ஃபண்டை குறித்து பேசுவார். நிறைய பேர் பில்டிங் ஃபண்டு கொடுப்பாங்க காலத்தில். நாட்களில் நானும் இருக்கிறேன். அவர் ஸ்டேஜுக்கு வராரு. நான் ரொம்ப மன உளைச்சலாக இருக்கிறேன். என்ன உளைச்சல் தெரியுமா? வேற உளைச்சல் இல்லை. ஐயோ, என்னால் கொடுக்க முடியலையே, எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறார்களே, நான் கிள்ளி கொடுக்க கூட என்னால் முடியலையேன்னு சொல்லி அவர் வர்றதுக்கு முன்பாக ஒரு முறை வந்தார். ரொம்ப வியசனமாக நான் வீட்டுக்கு வந்தேன். இப்போ 2வது முறை நான் போய் இருக்கிறேன். வராரு அவர், 2வது முறை வராரு. நான் பார்த்த பிறகு 2வது முறை வராரு. இப்போ நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே, இப்போ மறுபடியும் வந்திருக்கிறாரு, என் கையில் ஒன்றுமே இல்லையப்பா, நான் எதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஆவியானவர் சொல்கிறார், மகளே, 800 ரூபா உன் பேக்கில் இருக்குது, நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறிய மகளே, 800 rupees நீ வச்சிருக்கிற. நேற்று தான் ராணிப்பேட்டை ஊழியத்துக்கு போயிட்டு வந்த, 800 rupees பேக்கில் இருக்குது, இப்போ நீ ஒரு பொருத்தனை பண்ணுனார். அப்போது உடனே என்ன சொன்னேன், ஆண்டவரே, 100 ரூபா நான் எடுத்துக்கிறேன், 700 rupees நான் கொடுக்குறேன் சர்ச்சுக்கு, பில்டிங் ஃபண்டுக்கு நான் கொடுக்குற 700 ரூபாயில் உன ஏஜி சர்ச்சை பெரிய பில்டிங் கட்டிட மாட்டாங்க, புரியுதா? அது ஒன்றுக்குமே உதவாது. ஆனாலும் என்னுடைய நம்பிக்கை, நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், அந்த 700 rupees சொல்கிறேன், 700 ரூபா நான் கொடுக்குறேன். நான் 700 ரூபா கொடுக்குறேன்னா அந்த தீர்க்கதரிசி பேசணும், 700 ரூபா குறித்து அவர் பேசணும். என்னது, நீ கொடுக்குற 700 ரூபாய்க்கு ஃபாரின்ல வந்த ஊழியக்காரர் பேசணுமா? ஆமாம், பேசணும். அன்னைக்கு எடுத்த உடன்படிக்கை, அன்னைக்கு எடுத்த ஒரு என்ன சொல்வது, அது அடிக்கடி நான் சொல்வேனே, ஒரு ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாக அடையாளத்தை வைக்கணும்னு சொல்லி சொன்னேன். அவ்வளோதான். ஏறா ஸ்டேஜில் ஹல்லேலூயா 700ன்னாரு. அவ்வளோதான், ஏஞ்சி நின்ட்டேன். ஹல்லேலூயா. 700 குறித்து 7 குறித்து பேச ஆரம்பிச்சிட்டார். நான் 7வது பிறந்தவ தான். 7 குறித்து பேச ஆரம்பித்தார். முதல்ல 700 rupees கொடுக்குறவங்க யாரு நான் எடுத்து கொடுத்தேன். ஹல்லேலூயா. முதல்ல எழுதி கொடுத்தேன். அடுத்த வாரம் என் வீட்டு முன்னாடி ஒரு எஸ்டீம் கார் வந்து நின்றுச்சு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்களேன், கரங்களை. எவ்வளோ பெரிய காரியத்தை சொல்கிறேன், எப்படி கையை தட்டுறீங்க பாருங்கள். ஏதுவோ இல்லாததை ஏதுவாக்குற தேவன் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. முதல்ல காரை எடுத்துட்டேன், நான் சர்ச்சுக்கு போனேன். அதுக்கப்புறம் ஐகான் கொடுத்தாரு, ரிட்ஸு கொடுத்தாரு, இனோவா கொடுத்தாரு, இப்போ இனோவா கிறிஸ்டா கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலே என்ன கொடுப்பாருன்னு தெரியல. ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் வாக்கு பண்ணிட்டாருன்னா அதுக்கு அப்பீலே கிடையாது. ஏன் தெரியுமா? என் தேவனுக்கு நான் தாராளமாய் கொடுக்க என்றைக்கும் நான் முற்பட்டு இருக்கிறேன்.
என் தேவனுக்கு கொடுப்பது என்று சொன்னக்கு பிரியம். கர்த்தர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே நான் இந்த ஏஜி சர்ச் இங்கே தான் வாக்கு பண்ணார் ஆண்டவர். உங்களுக்கு ஞாபகம் தான், 2004 என்னமோ தெரியல, அதுக்கு முன்னாடியே ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வாக்கு தத்தம் பண்ணுவேன் இல்லையா? அப்போது கர்த்தர் 50,000 பேர் உட்காருவதற்கு ஏஜி சபைக்கு ஒரு இடத்தை கொடுப்பேன்னு சொன்னார். 2-3 மாதத்துக்குள்ள அந்த இடம் ஆயத்தமாகி விட்டது. பயங்கரமான பிரச்சனைகளும் போராட்டத்திலும் இருந்தது. அதற்காக ஜெபித்தோம். கர்த்தர் அநேக காரியங்களை குறித்து பேசினார். அதன் பிறகு கட்ட ஆரம்பித்தாங்க. அங்கே அநேக அந்த மந்திரவாதிகளை அடியனுக்கு காண்பித்தார். எசேக்கியா ராஜாவை எப்படியாய் ஆவியில கொண்டு போனாரோ அதே போல என்னை கொண்டு போனார். அவள் இடங்களிலே போய் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கு 50,000 பேர் உட்காருவதற்கு அந்த சபையை கட்டி கொடுத்தார். கரங்களை தட்டி தேவனை நான் எங்கேயோ ஒரு மூலையில் தான் இருக்கிறேன். பிரபலமான ஆட்கள் கிடையாது. அநேகர் சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் டிவியில் வந்தால் நல்லா இருக்கா? நல்லா இருக்காது. டிவியில் வந்தால் பெருமை தான் வரும். டிவியில் வந்தால் நல்லா இருக்காது. இது பஞ்சு பொதிக்குள்ளே வச்ச நெருப்பு. இன்னைக்கு இல்லைன்னா ஒரு நாள் பற்றி எரியும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வாக்கு தத்தம் உண்மையா இருந்தால் நிச்சயம் அது நடக்கும். பொய்யான தீர்க்க தரிசனம் அல்ல. பொய்யான தீர்க்க தரிசனம், பொய்யான வாக்கு தத்தம் ஒரு நாளும் நிறைவேறாது. கர்த்தர் ஆம் என்றும் ஆமென் என்றுமாய் இருக்கிறார். அவர் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணும்போது அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவன் ஏதுவா இல்லாது இருந்தான். வேதம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுபவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளையும் நிச்சயமாய் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. எனக்கு நான் இங்கே நிற்பது ஏதுவா இல்லை. இந்த மைக்கை பிடிக்கிறது ஏதுவா இல்லை. எத்தனையோ முறை இங்கே நின்று நான் அழுது இருக்கிறேன். என்னால் பேச முடியாது. எனக்கு எனர்ஜி இல்லை. நான் அழுதேன். ஆண்டவர் சமத்தை அழுதேன். ஏன்னா தொண்டை சரியில்லை. பயங்கரமான பிரச்சனை. 2 வாரமாக போராட்டம். இருந்தாலும் நான் பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன். அப்போது தான் ஆண்டவர் இந்த மைக்கை ஹல்லேலூயா, இந்த மைக்கை வாங்குவதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஏதுவாய் இல்லாதிருந்தும் கர்த்தர் ஏதுவாய் இருந்தார். ஆகவே வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு என்னவா இருந்தது? நீதியாய். நீ விசுவாசிக்கிறது உனக்கு நீதியாய் இருக்க வேண்டும். அவ்விசுவாசியாய் இருக்கக்கூடாது. நடக்குமா? நடக்காது. நிறைவேறுமா? நிறைவேறுத்த ஒரு தகப்பன் வந்திருக்கிறாரு. அவர் புறஜாதின்னு சொன்னால் அவங்க என்ன, அவங்க மராட்டிக்காரங்க. அந்த தகப்பன் நடக்க முடியாமல் மேலே வந்தார். அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க, அம்மா நான் நினச்சி கூட பார்க்கல. கர்த்தர் சொன்னார், ஒரு அலைன்ஸ் வரும், அது சரி கிடையாது, அதை கொடுக்காதீங்க, அதை நிறுத்திடுங்க, அது நிற்காது என்று சொன்னார். ஆனால் என் மகளோ அதுதான் வேணும்னு நின்று அவள் வைராக்கியமாக இருந்தா. ஆனால் பார்த்தா அது சரியில்லாத ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் அதை வேண்டாம் என்று சொன்னார். அது போய்விட்டது. ஆனால் இப்போ வந்திருக்கிற காரியம் நிறைவேறும் நான் நம்புகிறேன் என்று சொன்னார். நம்பிக்கைக்கு எவன் ஒருவன் பாத்திரனாய் இருக்கிறானோ அந்த பாத்திரம் நிரம்பி வழியும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. எனக்கு முடியாத தகப்பனும் மகளுமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த திருமணம் நடக்குமா? நடக்காதா? சொல்லுங்க. அவ்வளோதான? அவ்வளோதான? ஐயா எழுந்து நிற்கிறார். நான் தான் சொல்றாரு பாருங்க. ஹல்லேலூயா. அன்பு சகோதர, அவர்தான் நம்பிக்கையோடு வந்திருக்கிறார். நம்பிக்கையோடு வந்திருக்கிறார். நம்பிக்கை உள்ள சிறைகளே, நீங்கள் அரணுக்குள் வாங்க, நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அரணுக்குள் வாங்க, அரணுக்குள் வந்துடுங்க. அந்த கர்த்தராக தேவனுக்குள் நீங்க வாங்க, அற்புதம் நடக்கும். கர்த்தர் இன்றைக்கு காட்டிருக்க அந்த அலைன்ஸை கர்த்தர் சீக்கிரமாய் முடித்து கொடுப்பார்.
தன் கணவனோடு அந்த மகளை இவ்விடத்தை வந்து சாட்சி கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அன்பு சகோதரே, நீ விசுவாசிக்கிறாயா? அப்படியானால் தேவனுடைய மகிமை நீ காண்பாய். கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆகவே தேவன் நம்மேல் அன்புள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் அன்புள்ளவராகவே இருக்கிறார். ஆகவே ரோமர் 38:8-36 வாசமா? ரோமர் 8:36 எடுத்து வாசி. ஹல்லேலூயா. மறுபடியும் அது வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில அன்பு கூறுகிறவராலே முற்றிலுமாய் ஜெயம் கொள்ளுறவர்களாய் இருக்கிறோமே. இதெல்லாம் உன்னை ஒண்ணுமே செய்யாது, எதுவும் உன்னை ஒன்றும் செய்யாது. அவருடைய அன்பை விட்டு உன்னை பிரிக்கவே முடியாது. சத்துரு வெள்ளம் போல வருவான். ஆவியானவர் என்ன பண்ணுவார்? ஆவியானவர் என்ன பண்ணுவார்? கொடியேற்றுவார். சகோதரி சாட்சி கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நல்ல சாட்சி கொடுங்க. ஏன்னா சத்தியமாக சொல்கிறேன், என் கண்ணுக்கு அன்னைக்கு அந்த மகனை பார்த்தேன். லேகியோன் பிசாசை நம்ம பார்த்துருக்கல, சும்மா ஒரு பாவனையாக நம்ம படத்தில் காட்டுறோம். தலையெல்லாம் சிங்கமாக ஒரு மாதிரியா முடிய தாடி கீடியெல்லாம் வளர்த்துட்டு கருமையான ஒரு உருவம், கண்ணு மட்டும் மினுக்குன்னு தெரியுது. அந்த நடு ஜாமம் 2ஆம் மணி வேளையிலே அந்த பாழடைந்த வீட்டுக்குள்ளே நான் தனியா போலமா, எங்க அப்பா என் கூட வந்தாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. எங்க அப்பா என் கூட வந்தாரு. உள்ள போடுறேன், வெளியே நின்று ஜனங்கள்லாம் கத்துறாங்க, ஐயோ அந்த அம்மாவை தனியா அனுப்பிட்டீங்களே, அவன் இப்பதான் யுத்தம் பண்ணி முடிஞ்சிருக்கிறான், அவன் முழிச்சிட்டு இருக்கிறான், அவன் தூங்கலை, எத்தை எடுத்து அடிப்பானோ தெரியல என்று சொல்லி எல்லாம் வெளியில பயந்து நிற்கிறாங்க. உள்ள போகிறேன், சந்து வீடு இருட்டா இருக்கு. உள்ள போய் கரங்களை தூட்டி கண்ணை மூடி நான் ஜெபிக்கிறேன். பாழடைந்த ஒரு வீடு, பாழடைந்த ஒரு வீடு. ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்னோட இருந்தார். நான் ஜெபித்து விட்டு திரும்பி இந்த பக்கமாக ஜெபிக்கிறேன். அந்த பக்கம் தான் அந்த சகோதரன் நிற்கிறான். கட்டுகளை உடைச்சி நான் வெளியே வரேன். அந்த பையன் எனக்கு முன்னாடி பின்னாடியே வந்து நின்று, அம்மா எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னான் பாருங்க. கரங்களை தட்டுங்களேன், தட்டுங்களேன் கரத்தை. ஹல்லேலூயா. எப்படி ஒரு விடுதலை! ஹல்லேலூயா. தன் தாய் விசுவாசித்தாள், அடியேன் பிரயாசத்தை எடுத்தேன். அவள் விசுவாசித்தாள், நான் பிரயாசம் எடுத்தேன். ஏன் தெரியுமா? அது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அது எனக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு. நான் கீழ்ப்படிந்து போனேன். என் ஆவியான உந்தி தள்ளினார், போனேன், விடுதலை கிடைச்சிச்சு. இன்னைக்கு அந்த பையன் வேலைக்கு போகிறான், வண்டி வாங்கிட்டான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்களேன். அவனை பைத்தியக்காரன்னு சொன்னாங்க, பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதித்து இருக்கிறார். விசுவாசமானது நம்பப்படுபவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. யோசித்து பாருங்களேன். எனக்கு அந்த பையனை பார்த்தா அவ்வளோ எனக்கு சந்தோஷமா இருக்குது. போன மாதம் வந்தான், அம்மா வீட்டுக்கு வாங்கம்மா. ஹல்லேலூயா. அவன் கிட்ட போகவே பயப்படுவாங்க. அவன் கிட்ட போக இன்னொரு மகன் இருக்கிறான், மரண தருவாய். மரணம் அவன் சிரசின் மேலே இருந்தது. அந்த கட்டுகளை அறுத்து இன்றைக்கு ஜீவனை கொடுத்து வைத்து இருக்கிற. கரங்களை தட்டுங்க. கரளாதி ஷீக்கனமோ நிமாக்கா பாபா. அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாத தேவன். ஹல்லேலூயா. சாராளமா சொன்னாங்களே சாட்சி, சத்துரு கணவனையும் மனைவியும் பிரிப்பதற்கு ஏதுவான காரியத்தை உள்ளே கொண்டு வந்தான்.
ஆவியானவர் என்னோட பேச, மகளே நீ போனாரு. போனேன், ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தேன். அன்னைக்கு அந்த குடும்பம் ஒன்று சேர்ந்தார். கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. கர்த்தர் நம்பினவர்களை கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. நம்பின ஒருவரும் கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. எனக்கு அப்பா கிட்ட நான் கேட்டேன், அப்பா எனக்கு என்னப்பா செய்தி? இப்போதான் நீங்கள் வந்தால் பார்த்துருப்பீங்க. 5 நிமிஷத்தை செய்தி கொடுத்தாரு. 5 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் தேவடைய வார்த்தை. நீ போ மகளேனாரு. எடுத்துன்னு வந்துட்டேன் நோட்டை. ஹல்லேலூயா. பேச ஆரம்பித்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி அன்பை விட்டு உன்னை பிரிப்பவன் யார்? யார் பிரிக்க? துன்பமா, துயரமா, வேதனையா, கண்ணீரா, கவலையா? எது பிரிக்க முடியும்? தேவனுடைய அன்பை விட்டு ஒருவரும் பிரிக்க முடியாது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. 38, 37 வாசிமா. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மீது அன்பு கூறுகிறாளே முற்றிலும் 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 சொல்லுங்க. நீங்க சொல்றதுக்கு நான் சொல்லிட்டாரு. முற்றிலும் 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 ஜெயம். ஹல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக தான் இருக்கும். இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை, எல்லாம் ஆயத்தமாக தான் இருக்குது. ஆனால் ஜெயிக்கிறது யாரு? கர்த்தர் தான். ஜெயிப்பது யாரு? கர்த்தர் தான். சப்ப குதிரை அனுப்புவாங்க, அது ஜெயிச்சுட்டு வந்துடும். ஹல்லேலூயா. சப்ப குதிரை அனுப்புவாங்க, ஒன்றுமே அதுக்கு பயிற்சியே கிடையாது, அது ஜெயிச்சுட்டு வந்துடும். குதிரை இத்தனை நாள் காயத்தமாக தான் இருக்கும். சோல்ஜர்லாம் ரெடியாக தான் இருப்பாங்க. ஆனால் ஜெயம் யாரால் வரும்? கர்த்தராலே வரும். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையிலே நம்மை கெடுக்க நினைக்கிறவர்களும் நம்மை வேதனைப்படுத்துகிறவர்களும் துன்பப்படுத்துவர்கள் மத்தியிலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். சோர்வது சத்துருவின் ஆயுதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோர்வு என்பது சத்துருவின் ஆயுதம். வாக்கு தத்தம் பண்ணுங்க, எல்லாம் கையை தூக்குங்க. எல்லாரும் நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நீ பெருகவே பெருகுவாய். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நானும் கையை தூக்குறேன், நானும் கரங்களை உயர்த்துகிறேன். என் தேவன் எனக்கும் வாக்கு பண்ணி இருக்கிறார். எனக்கு அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஊழியத்துக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? தூக்குங்க, கையை பார்க்கலாம். எனக்காக, என் கணவருக்காக, ஊழியத்துக்காக. அவ்வளோதானா? அவ்வளோ பேர் தான் ஜெபிக்கிறீங்களாம்மா? அதனால தான் எனக்கு அப்படியேம்மா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஜெபிக்கலையா? எத்தனை பேர் ஜெபிக்கிறேன்? கையை நல்லா தூக்குங்க, நான் பார்க்கட்டும். பரலோகத்திற்கு தேவன் பார்த்து எனக்கா ஜெபித்த உங்களை இன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா என் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே நான் என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தேவரே என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஏன் தெரியுமா? ஊழியம் வளர 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 சத்துருவின் போராட்டமும் கூடவே வளருது. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஒரு தாய் மடியில் அந்த குழந்தை போய் படுக்கும்போது இந்த உலகத்தையே ஏன் நம்ம கூட நம்ம தாய் இருந்தாங்கன்னா நம்ம மடியில் போய் முகம் புதைத்து படுக்கும்போது அவன் கவலையெல்லாம் கொஞ்ச நேரம் மறந்துடும் இல்லையா? அந்த தாய் தன் பிள்ளையோட முகத்தை அந்த தலையை அப்படி தடவி கொடுக்கும்போது கொஞ்ச நேரம் இந்த உலகத்தின் கவலையெல்லாம் நான் மறந்து போயிடும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆனால் அந்த உலகத்தின் தாயை காட்டிலும் மேலான தாயான நம்முடைய தகப்பன் அவர் மார்பிலே நாம் சாயும் பொழுது எப்படி இருக்கும்? துக்கங்களை மறந்து, துயரங்களை மறந்து, வேதனைகளை மறந்து, கண்ணீரை மறந்து இல்லையா? அப்படியே அவர் மார்பிலே நாம் சாய்ந்து விடும். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது மரணமானாலும் 8:38 வாசிங்க. மரணமானாலும் ஜீவன் ஆனாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமை ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும்
வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நம்பிக்கையாய் இருக்கிறேன். கரங்களை தட்டுங்க. யாராலும் பிரிக்க முடியாது, யாராலும் பிரிக்க முடியாது. இதை பாருங்க, வெள்ளிக்கிழமை வந்து சாட்சி கொடுப்பானே, வேணாமா நான் நைட் ப்ரேயருக்கு வந்து கொடுக்குறேன். அவருடைய நிலைமை என்ன தெரியுமா? முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆனால் என்னுடைய வைராக்கியம் இல்லை. நான் என் கணவர்னே அவர் சொல்ல உங்களுக்கு தெரியுமா? என் உடன் ஊழியக்காரன். நான் என்ன சொன்னேன்? என்னுடைய உடன் ஊழியக்காரன். என் கணவர் எனக்கு உடன் ஊழியக்காரன். ஆமாம், அவர் என் கூட இருக்கிறது என்னுடைய ஊழியத்திற்கு ஒரு சைடில் ஒரு பலன், ஒரு பெரிய பலன் தான். ஹல்லேலூயா. தண்ணி குடிக்க, தண்ணி குடிங்க, டீ குடிக்காதீங்க, தண்ணி குடிங்க. ஒரு பலன் தான். இன்னைக்கு பாருங்களேன், இந்த அமாவாசை இரவு ஜபம் மேலே வந்துட்டாரு, ஆனால் அங்கே உட்கார விட மாட்டேங்க. ஆனால் நான் நம்புகிற தேவன் இன்னைக்கு சொன்ன பாருங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும், கண்ணீரானாலும் கவலையானாலும் வேதனையானாலும் துக்கமானாலும் வியாதியானாலும் பிரச்சனையானாலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையானாலும் என் தேவனுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? யாராலும் பிரிக்க முடியாது. அவர் அன்பெனும் கயிற்றினாலே எங்களை கட்டி இருக்கிற, எங்களை கட்டின தேவன் தான் உங்களை எல்லாரும் கட்டி வைத்திருக்கார். கரங்களை தட்டுங்க. இந்த ஆண்டு முழுக்க முழுக்க உங்களுக்கு விடுதலை தான். அதனால தான் நிறைய போராட்டம். எத்தனை பேருக்கு வாக்குத்தத்தம் பண்ணினா, எத்தனை பேர் நீங்கள் போராடி கொண்டு இருக்கிறீங்க? கையை தூக்குங்க. பார்த்தியா, சரியாகுது. வாக்குத்தத்தத்தை ஒரு இடையில வச்சு, போராட்டத்தை ஒரு இடையில வச்சா ரெண்டும் சரியாக நிற்குது. ஹல்லேலூயா. ரெண்டும் சரியாக இருக்குது. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு? அவர் அன்பை தூக்கி கொண்டு வந்து வாக்குத்தத்தத்தை வைக்கிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்ன பண்ணுது? வெயிட்டாக இறங்குது. சத்துருவின் போராட்டம் நிற்குது அப்படியே அந்தரத்தில் ஊசலாடிக்கொண்டு. அதுதாம்மா உண்மை. ஆகவே அவருடைய ஒரே ஒரு அன்பு போதும், அந்த வெயிட்டான ஒரு அன்பு போதும். உன் வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஊழியம் என்பது ஏதோ ஒரு காரியம் அல்ல. நீங்கள்லாம் நினைக்கிறீங்க ஊழியன்னா ஒரு ஜோல்னா பையை எடுத்துட்டு அதில் ஒரு பைபிளை போட்டுன்னு போயிட்டா அது ஊழியமா? அது ஊழியமா? இல்லை. ஊழியம் என்று சொன்னால் முதல்ல அவமானப்படுவதற்கு தயாராகிரு. அவமானப்படுவதற்கு தயாராகு. இதுதான் ஊழியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பிறகு அவர் பட்டது எல்லாமே வேதனை, கண்ணீர், அவமானம், துக்கம், காரி உமிழ்ந்தல், தலை குனிவு. என்ன இல்லை அவருக்கு? அந்த தேவாதி தேவனே இந்த உலகத்துக்கு வந்த பட்ட பாடுகளுக்கு அளவில்லை. யாருக்காக? உனக்காகவும் எனக்காக. ஹல்லேலூயா. நீ அவமானப்படக்கூடாது, இதோ நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ வேதனைப்படக்கூடாது, இதோ நான் ஏற்றுக்கொள்கிறேன். உன்னை யாரும் காரி துப்பக்கூடாது, நான் ஏற்றுக்கிறேன். துப்புங்க, 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 குட்டுங்க, அடிங்க, உதைங்க, எல்லாவற்றையும் நான் எடுத்துக்கொண்ட மகனே மகளே. ஏன் பிள்ளைகளுக்கு அது வரக்கூடாது? இன்றைக்கு பெற்றோர் என்ன செய்கிறாங்க? ஐயோ ஆண்டவரே, நான் பட்ட பாடு என் பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது. நான் எப்படியோ புரண்டு எழுந்து எப்படியோ நான் வாழ்ந்துட்டேன், ஆனால் என் பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது. எத்தனை பேர் தாய்மார்கள் நினைக்கிறீங்க, எத்தனை தகப்பன்மார்கள் நினைக்கிறீங்க, என் பிள்ளைகளுக்கு அந்த பாடு வரக்கூடாது, நிந்த வரக்கூடாது, அவமானம் வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது என்று சொல்லி. அப்படியானால் உன்னை உருவாக்கின கர்த்தர் அவர் எவ்வளவு நினைப்பார்? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து, உங்கள் சுகவாழ்வு
வார்த்தைலாம் நல்லா இருக்குது, வசனம்லாம் நல்லா படிக்கிறீங்க, தெரியுது உண்மையாக. ஹல்லேலூயா. உங்கள் சுகவாழ்வு சுகவாழ்வு சீக்கிரன்றதை அழுத்தி சொல்லுங்க. சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஹல்லேலூயா. கவலையே படாதீங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் செய்யும் காரியம் அற்புதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, ரோமர் 10:17 வாசிங்க. ஆதலால் விசுவாசம் எப்படி வருது? கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது விசுவாசம் எதனால வருதான்? கேள்வினாலே வருமா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகவே ஒரு சாட்சி ஒன்று 2018 நினைக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய சகோதரியுடைய மருமகன் காலையில் 7 மணிக்கு ஒரு செய்தி வருகிறார். காலையில் ஒரு செய்தி. அவர் எப்படி இருப்பார்னா, அப்படியே தூக்கி தோள் மேலே போட்டுக்கலாம், அப்படி இருப்பார்னு சொல்ல முடியாது. 120 கிலோ 120 கிலோ மாமிசம் மலை தான் அது. ஹல்லேலூயா. காலைல 7 மணிக்கு ஒரு ஃபோன் வருது. சித்தி, அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி உடனே போய் ஒரு 10-15 நிமிஷத்தில் போய் வேலை சேரல நின்னுட்டேன். அங்கேருந்து பிரசாந்த் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போயிட்டோம். அங்கே வந்து டாக்டருங்களாம் கைவிட்டுட்டாங்க. அவ்வளோதான், முடியாதும்மா. அங்கே பார்த்தா ஒரு சூப்பரன்ட்டு இங்கே ஊழியத்துக்கு வருவாங்க. எங்கே போனாலும் இந்த ஊழியத்துக்கு வருவங்க யாராவது அங்கே இருக்கிறாங்க. எந்த ஹாஸ்பிட்டலில் போனாலும் ஒருத்தர் மாட்டிக்கிறாங்க. அங்கே அவங்க சிஸ்டர், என்ன நீங்கள் இங்கே? ஆமாம், என் மருமகன் இதை மாதிரி. யார், பிரதானா? ஆமாம் சிஸ்டர், நீங்கள் ஜெபிச்சா ஒன்றும் கூடாததில்லை, எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதம் நடந்து இருக்குது. நீங்கள் இந்த ரூம் தர வந்து ஜெபம் பண்ணுங்க. நான் இங்கே ஜெபம் பண்ணுங்க. ஒரு வேளை உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்ட அவர் பொழைச்சிக்குவார், இல்லைன்னா நிச்சயமாக அது ஒன்றுமே ஆகாதுன்னாங்க. அவ்வளோதான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், கிரிட்டிக்கல் பொசிஷன்னாங்க. நேராக அவங்க என்னை கூப்பிட்டு போகிறாங்க. வாங்க சிஸ்டர், உங்களை நான் கூப்பிட்டு போகிறேன். கூப்பிட்டு போனேன், ஜெபம் பண்ணேன். சலேன் ஏறிட்டு இருக்குது. அந்த பிசாசு அவரை பாஸ் பண்ணி போகும்போது அந்த சலேன் பாட்டில் எகிரி போச்சு. ஹல்லேலூயா. எழுந்து உட்கார்ந்துட்டாருமா. ஹலோ, கரங்களை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு எழுதி வச்ச சாட்சி தான் இன்னைக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. எழுந்து உட்கார்ந்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் ஜீவனை கொடுத்தார். அந்த மரணத்தின் ஆவியை அனுப்பப்பட்டிருந்த அந்த சத்ருவின் பிடியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எப்படியா எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே சத்ரு மரணத்தை வைத்திருக்கிறான். மரண பிடிகளில் இருக்கிறாங்க, கட்டுகளில் இருக்கிறாங்க, வேதனைகளில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்காய் அடியேன் கடந்து போய் செபிக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் விடுதலை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தீர்க்கதரிசியாய் இருந்தாலும் அவர்களுக்கும் பாடு உண்டு, அவர்களுக்கும் வேதனை உண்டு, அவர்களுக்கும் துக்கம் உண்டு, அவர்கள் வீடுகளிலும் துக்கங்களும் துயரங்களும் உண்டு என்று நாம் வேதத்தை வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிச்சு பார்ப்போம். வாசிங்களேன். ஒரு தீர்க்கதரிசியை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆமென். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? போதுமா? போதும். இதில் ஒரே ஒரு காரியத்தை நான் இங்கே என்னால் பார்க்க முடிகிறது.
அந்த தேவ மனுஷன் மரித்து போனான். ஆனால் மனைவியும் 2 பிள்ளைகளும் பயங்கரமான உபத்திரவத்திலே இருக்கிறார்கள். போனவன் கடனை வைத்து விட்டு போய்விட்டான். அவளோ தன் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு வேதனையோடு இருக்கிறதை கர்த்தர் பார்த்தார். யார் பார்த்தது? கர்த்தர் பார்க்கிறார். ஊழியக்காரருடைய ஒவ்வொரு காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். நீங்க வேணா கர்த்தர் அறியாமல் இருக்கிறார், அவர்கிட்ட நீங்க சொல்லலாம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு உபத்திரவத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆம், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தீர்க்கதரிசி அனுப்புகிறார் அந்த வீட்டுக்கு. அல்லேலூயா. யோசித்து அந்த சகோதரி சொல்றாங்க, ஐயா, என் கணவர் ஒரு ஊழியக்காரன், அவன் மரித்து போய்விட்டான். மரித்தவன் மரிச்சு போயிட்டான், ஆனா கூட கடனை வச்சுட்டு போயிட்டானே. என் பிள்ளைகளை கடன் கொடுத்தவன் அடிமைகளாக்கி கொள்ள வருகிறான். அதில் யோசித்து பாருங்க, எத்தனை ஒன்று கணவன் மரிச்சு போயிட்டாரு, 2 கடன் பிரச்சனை ஆயிடுச்சு, 3வது இப்போ பிள்ளைகளையும் அவள் பறி கொடுக்க அவள் காத்திருக்கிறாள். யோசித்து பாருங்க. கர்த்தர் இதை அறிய மாட்டாரா? கர்த்தருக்கு தெரியாதா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க சூழ்நிலைகளை அவர் அறியவில்லையா? உன் வேதனையை அறியவில்லையா? உன் கண்ணீரை அவர் பார்க்கவில்லையா? உன் வேதனைகளை அறியவில்லையா? யோசித்து பாருங்கள். கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லிதான் வேதம் சொல்லுகிறது. அந்த மகளுடைய கண்ணீரை கர்த்தர் காண்கின்ற தேவனாய் இருந்தார். ஆகவே தீர்க்கதரிசி அந்த வீட்டுக்கு அனுப்பினார். சூழ்நிலைகள் மாற்றப்படுகிறது. உன் சூழ்நிலையை மாற்றுவா. நீ நினைக்கலாம், எப்படி அடையும் இந்த கடன் பிரச்சனை? இந்த கடன் பிரச்சனை எப்படி நான் கொடுப்பேன்? இந்த வியாதி எப்படி நீங்கும்? இந்த பிரச்சனை எப்படி போகும்? இந்த பில்லி சூனிய கட்டிலேருந்து எப்படி நான் விடுதலை பெற்றுக்கொள்ளுவேன்? இது நடக்குமா? இதுதான் கேள்வி. இதுதான் கேள்வி. இங்க ஒரு வசனம் பார்த்தேன். என்ன வசனம்? கேள்வி சொல்லுங்க. விசுவாசம், விசுவாசம், அதுக்கப்புறம் கேள்வி வசனத்தினால் வரும். யோசித்து பாருங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம கேள்வி கேட்போம், வசனங்கள் தெரியாது. வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமென் என்றுமாய் இருக்கிறது. இந்த இடத்துல நாம் பார்க்கும்பொழுது அவர் கர்த்தரை நம்பினவளாய் காணப்படுகிறாள். ஆகவே தான் ஊழியம் செஞ்சவன் அவன் எப்படி ஊழியம் செஞ்சுட்டு போனான் கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? அதனால தான் ஊழியக்காரனை கர்த்தர் அனுப்புகிறார், ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அல்லேலூயா. எனக்கு தீர்க்கதரிசியா மலிவா போயிட்டாங்க. எதுக்கத்தாலும் பாக்கெட்ல இருக்குது தீர்க்கதரிசி அள்ளி கொடுத்துருந்தா ஞாசோதமாக இருப்ப. இந்த அவனுக்கு கல்யாணம் நடக்கும், இந்தா நீ வீடு கட்டுவ. நடக்குதா? நடக்குதா? உண்மையும் முத்தமும் உள்ள தீர்க்கதரிசியானவரை மாத்திரமல்லாமல் பொய் தீர்க்கதரிசம் ஒன்றுக்கும் உதவாது சொல்லலாம். ஆனால் நிறைய இருக்குது வேதத்தில், சொல்லிட்டே போகலாம். நடக்கணுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மை உள்ளவன் எவனோ, உத்தமம் உள்ளவன் எவனோ, அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவனுக்கு கொடுக்கப்படுகிற வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். ஆகவே நம் பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கைவிடப்பட்ட மனைவி, கடன்காரர்கள் எடுத்து கொண்டு போகக்கூடிய இந்த 2 பிள்ளைகள், மன வருத்தமும் வேதனையும் கூடிக்கொண்டிருக்கிற அந்த இடத்திலே கர்த்தர் ஊழியக்காரனை அனுப்புகிறார். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? உன்கிட்ட என்ன இருக்கிறது? எதை வைத்திருக்கிறாய்? நம்ம நினைப்போம், இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம நினைப்போம். ஆனால் அவள் சொல்லுகிறாள், ஐயா, என்கிட்ட ஒரு கூட எண்ணெய் மாத்திரமன்றி வேறு ஒன்றும் என்கிட்ட இல்லை, ஒன்றுமே இல்லை, உனக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், போய்
அயல் வீட்டார் இடத்துல வெறும் காலி பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா. ஹல்லேலூயா. இதில் நம்பிக்கை, விசுவாசம், கீழ்ப்படிதல் மூணுமே இருக்குது. இல்லை நம்பிக்கை இருக்குது. ஊழியக்காரன் சொல்லிட்டான், ஏதோ ஒன்று நடக்க போகுது. நம்பிக்கை. காலி பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா, கீழ்ப்படிதல். மூன்றாவது அவன் சொல்றான், அந்த காலி பாத்திரத்தை இந்த எண்ணெய் எடுத்து வார்த்து ஒரு பக்கத்தில் வை. விசுவாசம். ஏதோ ஒன்று நடக்க போகிறது. அவள் அந்த ஒரு குடத்தின் எண்ணெயை எடுத்து அநேக பாத்திரங்களை அவள் வார்த்து வார்த்து ஒரு பக்கத்தில் வைக்கிறாள். யோசிச்சு பாருங்களேன். அந்த ஒரு குடம் எண்ணெயை வச்சு அவள் என்ன நினைச்சிருப்பா? அந்த எண்ணெயை வச்சு என்ன செய்ய முடியும்னு அவள் நினைச்சிருப்பா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தடுமாற்றமும் வேதனையும் கைவிடப்பட்ட சூழ்நிலையும் இருக்கிற இந்த கொஞ்சம் காணி இடத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த சொத்துக்களாலே வரும் பிரச்சனை ஏராளமாய் இருக்கிறது. இன்றைக்கு இதனால எத்தனையோ பிரச்சனைகள் எழும்பி இது வெட்டு கொத்து சகல விதமான பாவங்களுக்கு ஏதுவாய் இருக்கிறது. நான் என்ன செய்வேன்? ஒரு சொத்து விற்கனாலும் விற்க முடியல. இந்த காலத்தில் வாங்கினாலும் அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியல. அதுவும் பிரச்சனையாக தான் இருக்கிறது. ஒரு திருமணத்தை ஆயத்தம் பண்ணிட்டா அது மதில் மேலே இருக்கிற பூனையை போல இருக்கிறது. அது இந்த பக்கம் குதிக்குமா அந்த பக்கம் குதிக்குமா தெரியல. ஆனால் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று யார் அறிந்து இருக்கிறாங்க? யோசித்து பாருங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த ஏழை விதவை அவள் விசுவாசித்தாள், நம்பினாள். இப்போ அவள் சொல்றா, ஐயா வேற குடம் இல்லை, வேற குடம் இல்லைன்னா என்ன நின்று போச்சு, அவ்வளோதான். அவன் சொல்லுகிறான், போய் அதை விற்று உன் கடனை அடைத்து உன் பிள்ளைகளை காப்பாற்றிக்கொள், ஜீவனம் பண்ணு. பார்த்தீங்களா? நம்ம என்ன நினைப்போம்? இவ்வளோதான் இருக்கு, இவ்வளோதான் இருக்கு, இதை வச்சு நம்ம என்ன செய்ய வேண்டும்? விசுவாசம், நம்பிக்கை, அது கூட கீழ்ப்படிதல் எல்லாமே இருக்கணும். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதலும் விசுவாசமும் ஒருமனப்படும்போது தான் காரியம் வாய்க்கும். ஆனால் ஒருத்தருக்கு விசுவாசம் இருக்கான், கீழ்ப்படியாமல் இருக்காது. விசுவாசிப்பாங்க, கர்த்தர் சொன்னதை செய்ய மாட்டாங்க. ஆனால் ரெண்டும் ஒருமனப்பட்டு கூடி வரும்போது காரியங்கள் வாய்க்கும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி